ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். எல்லாம் அவரே நாம் நோக்கி பார்ப்போமா? கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போம். சிந்தனையில் எதுவுமே நாம் நினைக்காம நம்ம கர்த்தரையே பார்க்க போகிறோம். அவரே நம் சிந்தனையில் நினைக்க போகிறோம். அவரே நம்ம நினைக்க போகிறோம். மைண்டில் எதுவுமே வச்சுக்காத, அவரே நம்ம பார்க்க போகிறோம். அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெக்கம் போவதில்லை, வெக்கம் அடைய மாட்டாங்க. அவங்க வெக்கமே அடைய மாட்டாங்க. அவரை நோக்கி பார்க்கிறவங்க வெக்கமே அடைய மாட்டாங்க. ஆகையினால நீங்க அவரை பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க. அதனால இன்றைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க வெக்கம் அடைய போறதில்லை. நீங்க எந்த பிரச்சனையோடு, நீங்க எந்த சோதனையோடு, எந்த மன கஷ்டத்தோடு, எந்த துக்கத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ அதற்கான விடை இந்த சபை முடிந்து தேவ பிரசன்னத்துல வெளியில போகும்போது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அது தெரியுமா? கர்த்தரை துதிப்பது. கர்த்தரை துதிப்பது, அவரை துதிப்பது ரொம்ப பிடிக்கும் கர்த்தருக்கு. லூசிபர் கிட்ட கர்த்தர் ஒரு பெரிய பவரை கொடுத்தாரு. என்னது தெரியுமா? அவனை அசிஸ்டண்டா வச்சாரு. என்னது தெரியுமா? அவனுக்கு அந்த மியூசிக் தாளந்து கொடுத்து அவன் நல்லா பாடுகிற திறன், அந்த துதிக்கிறதுக்காக அவனை வைத்திருந்தார். ஏன்னா கர்த்தருக்கு துதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த லூசிபரை எடுத்துட்டு தான் இன்றைக்கு நாம் கர்த்தர் வலது பரத்தில் நாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆகையினால நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். அவரே பார்க்கணும். அவரை துதிக்க துதிக்க இன்மை பெருகும். அவரை துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை மாறும். அவரை துதிக்க துதிக்க உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் விலகும். அவரை துதிக்க துதிக்க அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். இன்றைக்கு உங்க வாழ்வில் ஏதாச்சும் உங்களுக்கு வர வேண்டியது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா, என் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. இன்றைக்கு திறக்கப்படும். அவருக்கு துதி பலியை செலுத்த வேண்டும். துதி பலியை செலுத்த நாம் வந்திருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்க அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் அவ்வளவு போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள அடிமையாக வைத்துட்டு இருக்காங்க. அடிமையாக வைத்துட்டு இருக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஈஜிப்தில் ஒரு பெருசாக ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. பெருமேட்டுன்ட்டு ஒன்று பெருசாக ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இப்போ இருக்கிற கிரைனாலே அதை தூக்க முடியலையா? அந்த ஒரு கல், அதை கட்டுறதுக்கு ஒரு கல்லையே தூக்க முடியல. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு நம்ம சாதாரண வெளியில் போனாலே வெயிலுக்கு நம்ம முடியல, நம்மளால் வீட்டுக்கு வந்துடுறோம், இல்லைனா எங்கேயாச்சும் நிழலாக போய் நின்றுடுறோம். ஆனால் அங்கே 24 ஹவர்ஸும் பயங்கரமான 5 அடி எடுத்து வச்சா தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலையில் அந்த ஜனங்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆகையினால அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கர்த்தர் அவர்களுடைய அழுகையை பார்த்து அவங்க கர்த்தர் கூப்பிட்டதை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை ஏற்பண்ணார். அவருக்கு ஒரு வழியை திறந்தார். அவங்க கூப்பிட்டதை பார்த்துட்டு கர்த்தர் மோசேவை பிறக்கும் போதே அவனை தேர்ந்தெடுத்தார். உன்னால தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுவிக்க போறாங்க. ஆகையினால கர்த்தர் நீங்க பிறக்கும் போதே அவருக்கு தெரியும் உங்களுக்கு எந்த வழி உங்களுக்குன்ட்டு வச்சிருக்காருன்ட்டு. உங்களுக்குன்ட்டு ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தரை துதித்து ஆடி பாடி நல்லா அந்நிய பாஷையில ராபா சந்தரா கபா ராதா லபாரா ஓ பா உமக்கே நன்றி நன்றி. நல்லா கரங்களை தட்டி அப்பா இறங்கும் அப்பா. ஓ டி மைனர். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். ஆமென். துதி பலியை உம்மை ஆராதிக்க வல்லவர் சர்வ வல்லவர், வல்லவர் சர்வ வல்லவர், இந்த உலகை ஆளும் தெய்வம் நீ
சுமந்தீரையா. ஒரு தாயை போல தகப்பனை போல சுமந்தாரா? உங்களை தகப்பனை போல தேற்றினாரா? இன்றைக்கு நீங்க நிக்கிறீங்கன்னா காரணம் அவர்தான். உணர்ந்து போல என்னை சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, துதி ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 சொல்லுவா. ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. உணர்ந்து பாடுவோம் அப்பாவை. அவர் ஆராதிக்க வந்திருக்கோம். ஆராதனை உமக்கே ஐயா, துதி ஆராதனை உமக்கே. ஆராதனை சொல்லுமா. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஒன்றா சொல்லுமா. ஆராதனை உமக்கே ஐயா, துதி ஆராதனை உமக்கே ஐயா. ஓ பிறந்த நாள் முதல் பிறந்த நாள் முதலால் ஆமென். பிறந்த நாள் முதலால் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. ஒரு கண்ணும் அவர் கண்ணு நம்ம மேல இரக்கமாய் இருந்ததில்லை. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. ஒரு தகப்பனை போல சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா. ஆமென் சொல்லுமா. துதி ஆராதனை உமக்கே ஐயா, துதி ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 வல்லவர். ஓ ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 உமக்கே வல்லவர் வல்லவர். துதி ஆராதனை உமக்கே ஐயா. சொல்லுமா. ஆராதனை 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 துதி ஆராதனை ஆமென். துதி ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, துதி ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை உமக்கே ஐயா, துதி ஆராதனை உமக்கே ஐயா. எல்லா கரங்களை உயர்த்தி மொத்த சபையோர் ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கு ஆராதனை ஆராதனை. மகாராஜாவே உமக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா எங்களை உருவாக்கின அப்பாவே உமக்கு ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 உமக்கே ஐயா. யார் யாருக்கோ நம்ம என்னென்னவோ மரியாதை தரோம், என்னென்னவோ பண்றோம். உயிர் இல்லாத ஒரு சிலைக்கு
அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற ஒரு சிலைக்கு போயிட்டு மோட்டர்லேருந்து பாலெல்லாம் ஊற்றுறாங்க. அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. உயிர் இல்லாத ஒரு சிலைக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு இது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு உயிரை கொடுத்து வைத்திருக்கிற, உங்களுக்காக உயிரை கொடுத்து மரித்த தேவன் இன்றும் என்றும் சதா காலமும் வாழ்ந்துட்டு இருக்க தேவன். அவருக்கு நாம எப்படி எப்படி நன்றி சொல்றது? எப்படி நன்றி சொல்றது? அவருக்கு நம்ம எப்படி நன்றி சொல்றது? அப்பா அப்பா செய்த நன்மைகள் ஏராளம். நம்மளை எப்பவுமே அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? அவரோட பேரு எல்ரோஹி, எல்ஷடாய். அவர் பேர் அவர் வைத்துட்டு இருக்காரு, எல்ரோஹி, எல்ஷடாய். ஏன் தெரியுமா? அவர் வேலையை என்ன தெரியுமா? நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை காப்பது, நம்மளை பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக, மரணத்திலிருந்து விடுவிப்பதற்காக, நோய்களிலிருந்து விடுவிப்பதற்காக, கடன் தொல்லைகளிலிருந்து விடுவிப்பதற்காக, ஆக்சிடென்ட் விபத்துகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக, உங்களையே பார்த்து கொண்டிருப்பதற்காக என் கர்த்தர் இந்த பூமியில அவதாரம் எடுத்து வந்து உங்களுக்காக மரித்தார். யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. பெத்த தாய் தகப்பன் கூட உங்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. உங்க நண்பர்கள் உயிரை கொடுக்கிற நண்பர்கள்னு வாங்க. ஆனா சரித்திரத்தில் யாரும் கொடுத்ததில்லை. உங்களுக்காக உயிரை கொடுத்த ஏசப்பா தான் இருக்கிறார். உங்களுக்காக கொடுத்த ஏசப்பா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. எல்ரோயி, எல்ரோயி, அதிகாலை சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு அதிகாலை சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா இதுவரை உதவினீரே. எபினேசர், இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீரே. எபினேசர். கடலை தட்டி சொல்லுமா? அதிகாலை சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். 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 சுத்தர் பரிசுத்தர், பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர், சொல்லுமா? பரலோக ராஜாவே. பரிசுத்தர், பரிசுத்தர், ஆமே. அதிகாலை சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை சொத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை. அவரை ஆராதிப்போமா? உங்களுக்கு தான். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறேன்.
மறப்பேனோ எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜரே எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜரே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் உயிர் வாழும் ஓடி ஓடி உழைத்திடுவேன் அழைத்தீரே உன் சேவைக்கு ஐயா அழைத்தீரே சேவைக்கு அதை நான் மறப்பேன சொல்லுவா எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜரே சொல்லுமா எஜமானரே எஜமானரே என் இயேசு ராஜரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே அவே எல் ஷடாய் அவே சர்வ வல்லவரே எல் ஷடாய் சொல்லுமா சர்வ வல்லவரே எல் ஷடாய் அதிகாலை சொத்தியவரே பாப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சொத்தியவரே பாப்பா உங்களே அதிகாலை சொத்தியவரே பாப்பா உங்களுக்கு தான் பாப்பா உங்களுக்கு தான் பாப்பா உங்களுக்கு தான் பாப்பா அப்பா 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 உங்களுக்கு தான்ப்பா அவருக்கு அவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம் துதித்து பாட வந்திருக்கிறோம் பாட வந்திருக்கிறோம் அவரை துதிக்கும் போது எந்த இன்பமும் கிடைக்காத இன்பம் எந்த மனசு கஷ்டமும் போகாத மனசு கஷ்டம் அவரை துதிக்கும் போது என் தேவனை துதிக்கும் போது எல்லாம் உங்களை விட பறந்து ஓடிடும் உங்களை விட்டு பறந்து ஓடிடும் இந்த வேலையில சொல்கிறேன் இன்றைக்கு நீங்க மனம் கசந்து அழுவுறீங்களா ரொம்ப வேதனையில என் வாழ்க்கையே வேணாம் என் வாழ்க்கையே எனக்கு போதும் வேணாம் செத்துடலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா அவரை நோக்கி துதிங்க இன்றைக்கே உங்களுக்கு விடை கிடைக்கும் நீங்க பெரிய போலீஸ் ஆபீசர் இல்ல பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட யார்கிட்ட நீங்க போனாலும் சரி உங்களை அப்புறமா வாமா இல்ல பார்க்க முடியாது அப்படி எப்படி சொல்லுவாங்க. நீங்க என்னென்ன லெட்டர் எழுதி போடுவீங்க, அவங்களுக்கு பெட்டிஷன் கொடுப்பீங்க, எதுவுமே உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க, எனக்கு வேலை வேணும் அவங்க கிட்ட சொல்லுவீங்க, அவங்க டைம் ஆகும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அங்க டைம் வேஸ்ட் பண்றதை விட இதோ இந்த சபையில நீங்கள் முழங்காலிட்டு ஜெபித்தால், அவரை நோக்கி பார்த்தால் உடனே உங்களுக்கு விட கிடைக்கும். உங்களுக்கு உடனே விட கிடைக்கும். என் தேவன் உங்களை காக்க வைக்க மாட்டாரு. அவர் லேட்டா தந்தாலும் உங்களுக்கு சிறப்பா தருவாரு. அவருக்கு உங்களுக்கு சிறப்பா தான் தருவாரு, சின்னதாலாம் தர மாட்டார், பெருசா தான் தருவார். இதோ இதே சபையில யாரால் கைவிட்டப்பட்டு சொந்தம் பந்தம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளால் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு இதே சபை, அப்போ இது சபை அல்ல, அதே அந்த பின்னாடி இருக்கிற மரத்தில் ஜெபித்ததுனால இன்றைக்கு எவ்வளவு பெரிய சபை உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு பொசிஷனை கொடுத்திருக்கிறார். அன்பான ஊழியக்காரர்கள், அப்போ நீங்க யோசிக்கலாம், அவருக்கே இவ்வளோ, ஐயாக்கே இப்படி இருக்குன்னா நீங்களும் ஜெபிங்க. ஐயாக்கு தந்த அதே கர்த்தர் தான் உங்ககிட்டயா இருக்காரு, உங்களுக்கும் தருவாரு. ஒரே தேவன் தான், வேற யாருமே இல்லை. நீங்க ஜெபிங்க, அவர்கிட்ட அழுது ஜெபிங்க.
கர்த்தாவே நீர் இறங்கும் கர்த்தாவே. அப்பா நீங்க இறங்கும் கர்த்தாவே. அப்பா நீங்க இறங்குங்க கர்த்தாவே. அப்பா இந்த ஆராதனை வேளையில இறங்குங்க கர்த்தாவே. ஏ மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். சொல்லுமா எல்லாரும் சபையாரோடு சேர்ந்து. மறவாமல் இரவும் பகலும் என்னை இதுவரை எப்படி உதவுனார்ல நம்மளுக்கு. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுமா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி எபினேசர் நீர்தானையா. ஆமென். எபினேசர் நீர்தானையா, இதுவரை எல்ரோயி எல்ரோயி எப்படி நான் எல்ரோயி எல்ரோயி. ஆமென். எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. நீதானையா உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை எல்ரோயி எல்ரோயி நீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி என்னையும் எப்படி நான் கரங்களை உயர்த்தி இறுதியாக சொல்லுமா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி
அப்பா. எல்லா துதி மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எபினேசராக, அப்பா நல்ல தகப்பனாக, அப்பா 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 நீங்க செஞ்ச நன்மைகள் அப்பா நன்றி சொல்ல வார்த்தையில் எல்லா கரங்களை தட்டி அப்பா நன்றி அப்பா. அப்பா எபினேசரே அப்பா உமக்கு நன்றி. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வோமா? சுமந்தவரே நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தவரே ஆமே நன்றி. ஓ கரு போல காத்தீர ஆமே. பரலோகப்பிதாவே அப்பா இந்த வேலையில அப்பா உம்முடைய பிரசன்னம் இறங்கினதற்காக நன்றி அப்பா. அப்பா உம்முடைய விடுவிக்கும் வல்லமை இறங்கினதற்காக நன்றி அப்பா. எங்களை விடுவித்ததற்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலையில எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள் அப்பா, திறக்க வேண்டிய கதவுகள் எல்லாம் திறந்ததற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினால் உமக்கே நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென்.